வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி வித் ஜானகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மேஜிக்கலான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வழி தான். இது எல்பிஹெச் மிரக்கிள் பாக்ஸ் அப்படிங்கிற டெக்னிக் தான். ஸோ இந்த இடத்துல என்னது எல்பிஹெச் அப்படிங்கும்போது இந்த லவ் எனர்ஜி, பீஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இருக்கிற எனர்ஜி அண்ட் ஹாப்பினஸ் எனர்ஜி, இந்த மூணும் வச்சு தான் இதை நம்ம செய்ய போகிறோம். இந்த லவ் எனர்ஜி அண்ட் ஹாப்பினஸ் எனர்ஜி அந்த ஃப்ரீக்குவன்சி லெவல்லையே மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு தான். சரி, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களோட இமேஜினேஷன் வச்சு தான் நீங்கள் இதை செய்ய போகிறீங்க. ஸோ எப்போ வேணாலும் செய்யலாம். நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது தாராளமாக நீங்கள் இதை செய்யுங்க. இதில் உங்களுக்கான அந்த ரிசல்ட்ஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா உங்களோட ப்ராப்ளம்ஸ் எவ்வளவு இருந்தாலும் இந்த மிரக்கிள் பாக்ஸ் எல்பிஹெச் பாக்ஸில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எப்படி ரிசால்வ் ஆகுது அப்படிங்கிற அந்த மேஜிக்கலை. சரி, இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல க்ளோஸ் யுவர் ஐஸ். இமேஜினேஷனில் தான் இதை செய்ய போகிறோம். கண்களை மூடிட்டு நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெரிய பாக்ஸ் உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் கண்ணாடி பாக்ஸா இருக்கிற மாதிரி பாருங்க. ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்கு, சரிங்களா? சரி, இப்போ அந்த கண்ணாடி பாக்ஸ்க்குள்ள நீங்க உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னவோ முதல்ல எல்லாமே அதுல எழுதி போடுற மாதிரியும் பார்க்கலாம், இல்ல அதுல நீங்க சொல்லியும் அந்த பாக்ஸ்க்குள்ள போய் ரீச் ஆகிற மாதிரியும் பார்க்கலாம். என்னென்ன ப்ராப்ளம்ஸ், உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், மணி ரிலேட்டடானது, உங்களோட பிஸ்னஸ்க்கானது, கெரியர், என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஒன்றுன்னா அந்த ப்ராப்ளமை சொல்லி இது எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே போட்டுடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுடுறீங்க. ரைட், இப்போ அந்த பாக்ஸ்குள்ளே போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த 3 எனர்ஜியை நாம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்களை மூடிட்டு நீங்கள் இதை செய்கிறீங்க. I put all my problems in this box அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹார்ட் மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது I feel the love in me. ஸோ அந்த லவ் எனர்ஜியை உங்களுக்குள்ள ஃபீல் பண்ணணும். இது உங்களால் ஃபீல் பண்ண முடியலை அப்படின்னாலும் அது கவலைப்பட வேண்டாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த லவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ I feel the love energy in me அப்படின்னு சொல்லிட்டு ஒரு few seconds just feel it. இப்போ என்ன பண்றீங்க? Now I send this love feeling to this box அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ல நீங்க அனுப்பிடுறீங்க. Now I send love feeling to this box. ஓகே, அடுத்தது நாம என்ன செய்ய போறோம்னா பீஸ், அமைதி அப்படிங்கறத இந்த பாக்ஸ்க்கு அனுப்ப போறோம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? Now I feel the peace in me. உங்களுக்குள்ள அமைதியை நீங்க உணரணும். அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வேண்டியது Now I send this peace to this box. ஓகே, மூணாவது அதே மாதிரி Now I feel the happiness in me அப்படின்னு உங்களுக்குள்ள ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுங்க. நீங்க ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தாலே அந்த ஹாப்பினஸை ஃபீல் பண்ணலாம். இப்போ Now I send this happiness to this box அப்படின்னு அனுப்பிடுங்க. ஸோ மூணுமே நீங்கள் அனுப்பிட்டீங்க. லவ் எனர்ஜி அந்த பாக்ஸ்க்கு அனுப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் பீஸ் எனர்ஜியை அனுப்பியாச்சு, ஹாப்பினஸ் எனர்ஜியை அனுப்பியாச்சு. ஸோ மூணுமே அந்த பாக்ஸ்க்குள்ளே போய் ரீச் ஆயிடுச்சு. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுக்கறது தான். லவ், பீஸ் அண்ட் ஹாப்பினஸ், இந்த மூணு தான் மிகப்பெரிய சக்தி இந்த உலகத்திலேயே. அப்போ அந்த மூணுமே நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே அனுப்பியாச்சு. ஸோ கண்டினியூ சென்டிங் இட். ஃபியூ செகண்ட்ஸ் அனுப்புங்க. நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம். மேக்ஸிமம் இது உங்களுக்கு ஒரு 5 minutesலேயே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மெல்ல உங்களோட கண்களை திறந்துக்கலாம். இது முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ இது ஒரு லவ் பாக்ஸ், ஹார்மனி, ஹாப்பினஸ், எல்லா கிஃப்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்ஸாக மாறிடுச்சு. ஸோ கம்ப்ளைண்ட் டு காம்ப்ளிமெண்ட் பாக்ஸாக மாறிடுச்சு. இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லா ப்ராப்ளம்ஸும் அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லவ், பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் எனர்ஜி அனுப்புறீங்க.
அதுக்கப்புறம் எவ்ரிடே பண்ணும்போது மறுபடியும் நீங்கள் உங்களோட ப்ராப்ளம்ஸ் அதில் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் சென்ட் ஹேண்ட் ஆன் த ஹார்ட் வச்சுட்டு ஜஸ்ட் சென்ட் லவ் எனர்ஜி, பீஸ் எனர்ஜி அண்ட் ஹாப்பினஸ் எனர்ஜி டு திஸ் மேஜிக்கல் பாக்ஸ். இது நீங்கள் டெய்லியுமே பண்ணணும். இது கொஞ்சம் நமக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 21 days கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுங்கள். அந்த 21 days நீங்கள் பண்ணும்போது ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்ஃபர்டான டைம் தான். அதே டைமில் தான் 21 days நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி எனேபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நைட் படுக்க போகும்போது நீங்கள் பண்ணுறீங்கன்னா டெய்லியுமே அதே மாதிரி பண்ணுங்கள் 21 days. எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த 21 days பிரேக் இல்லாமல் எவ்ரிடே நீங்கள் பண்ணுங்கள். 22nd day நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே போட்ட ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாக்ஸ் கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரு சயின்டிஃபிக்கலான மெத்தடு தான் இது. நம்மளோட எனர்ஜியை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸை நாமளே சால்வ் பண்ணிக்கிற ஒரு மெத்தடு தான். இந்த மெத்தடை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் ரிசால்வ் ஆகட்டும். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.